ரிஷபராசி ரிஷப லக்னம். சந்திரன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய நபர். சுக்கிரன் அப்படிங்கிற ரொம்ப ஆதிக்கம் அதிகமுடைய ரிஷபராசி ரிஷப லக்னம். ரொம்பவே வியாக்கியானமானவங்க, விவரமானவங்க. இன்னைக்கு அந்த வியாக்கியான விவரமெல்லாம் எங்கெங்க போச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி, எங்கேயோ இருந்து இங்க வந்து மாட்டிட்டேங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். கடன் அப்படிங்கிறதே காலை சுத்தின பாம்பாட்டு அப்படியே வந்துட்டே இருக்குதுங்க. இது வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்கு. நான் இந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இல்லவே இல்லை. இன்னைக்கு போற வரவன்லாம் எனக்கு கருத்து சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். என்னுடைய வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட விஷயத்துல யாருமே தலையிட மாட்டாங்க. ஆனா நான் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஏங்க தப்பா போகுது. நான் இது ஒன்று நினைச்சு ஒன்று பிளான் பண்றேன். அது அப்படியே தலைகீழா மாறி கடைசியில எனக்கே வந்து அது ஆபத்தா வந்திருக்கு. நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நானே தான் காரணம்னு எனக்கு தெரியுது. இருந்தாலுமே என்னால் அது மனசு ஏற்றுக்க முடியல. அண்ணன் தம்பியை தங்கச்சியை பார்க்கறது எல்லாமே இந்த ராசி மாதிரி எந்த ராசி வராதுங்க. பரவாயில்ல, 2 அடி அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான காம் பர்சனாலிட்டிஸ். வேக்கான விவரம் அப்படி பத்தவே பத்தாதுங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை எல்லா நேரமும் யதார்த்தமாக இருப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இன்னைக்குள்ள செலவு பண்ணிடுறேன் அப்படின்னா இன்னைக்குள்ள அந்த மாதிரி செலவு பண்ணிடுவாங்க. நமக்கு நாளைக்கு வேணும், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எல்லாம் மாதிரி ஒரே மாதிரி பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப நல்லவங்களான ரிஷபராசி ரிஷப லக்னம். இன்னைக்கு ஏன்னா சோகத்திலேயே வாழ்கிற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு ஏதோ கஷ்டத்திலேயே வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் கொஞ்சம் பணத்தை சேமிச்சிருக்கலாமா, நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ரொம்பவே கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்தில் பெரிய போராடிட்டு இருக்கேன். நிறைய ஏமாற்றங்களையும் வலியும் நீங்களாம் இப்படி தானடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரிஷபத்தை பொறுத்தவரையும் கடந்த காலங்கள் அனைத்துமே பாருங்கள், குருவோடைய கோச்சாரம் போகிற வரவன்லாம் புத்திமதி சொல்லி அவமானப்படுத்தாத ரிஷபமே இல்லவே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் நறுக்குன்னு உங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த நீங்கள் யதார்த்தமாக பேசக்கூடிய சின்ன வார்த்தையை ஒரு நூல் பிடிச்சி கண்டுபிடிச்சி அதில் உங்களுக்கு பெரிய கொட்டு வச்சு உங்களை வந்து இனிமேல் யதார்த்தமாக எந்த வார்த்தையும் சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த குரு ரிஷபத்துக்கு கொடுக்காம போகவே மாட்டார். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் குரு பகவான் நல்லவர் அப்படின்னு. எஸ், நல்லவர் தான். அடிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சுட்டு போயிடுவார். ஆனால் கொட்டு உளுந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரிஷபத்துக்கு உளுந்தது. நிறைய மன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணணும், இப்படியெல்லாம் புத்தி தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. என்ன அன்னைக்கு நிறைய சம்பாரிச்சிங்க, இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க முடியல. அன்னைக்கு வந்து எண்ணம் செயலாக மாறிச்சு, இன்னைக்கு செயல்படுத்த முடியாமல் சும்மா பேச்சுவார்த்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம பண்ணணும், ஓடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயங்களும் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. குரு வந்து உங்களுடைய ராசியை அப்படியே கட்டி போட்டுட்டார். என்ன பண்ண முடியும் நீ பண்ணு அப்படின்னு. முஞ்சி படம் நம்ம நினச்சிக்கலாம் தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு குரு இருக்கிறதுனால. மற்ற எதுவுமே ஒரு ப்ராக்ரஸ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ரிஷப ராசியை பொறுத்தவரையும் பெரிய பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்லவே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. காப்பாற்ற வேண்டிய சனீஸ்வர பகவான் மட்டும் ஒரு ஓரத்தில் ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்காரு. அவர்னால என்னுடைய வாழ்க்கை ஓடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக சனீஸ்வர பகவானால ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே தாண்டி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் ஜூன் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் எல்லாமே ரிஷபத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது? நல்லா மாறிடுவோம், நல்லா ஜெயிச்சிருவோமா, நல்லவங்க தான் நாங்கள் ஏங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக குருவோடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ராசியிலே சூரிய பகவான் இருக்காரு. ராசிக்கு 3ல் செவ்வாய் நீசமாக இருக்காரு. ராசிக்கு 4ல் கேது பகவானோட இருக்காரு. ராசிக்கு 12ல் சுக்கிரன் இருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி யார் காப்பாற்றினாலும் காப்பாற்றாட்டியும் சனீஸ்வர பகவான் காப்பாற்றிடுவார். அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். இது எல்லாமே ஜூன் மாதம் இருக்கக்கூடிய நேரம். அதே போல் 15ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் வந்து கேதுவோட சேர்ந்து இணையிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இணையிறாரு. அதே போல் புதனுடைய பயிற்சி குரு புதன் கிரக சேர்க்கையாக ராசிக்கு 2ஆம் இடத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போறார். புதன் தன்னுடைய வீட்டுக்கு மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய 2ஆம் இடம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வராரு. கூட 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக ரிஷபத்துக்கு இருக்குமா? எஸ், முதல் தர யோகம் அப்படிங்கிறது ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவர் பாதம் வணங்கி நல்லது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய குரு சட்டுன்னு விலகி இருக்கா. அப்போ இத்தனை நாள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர் இனி உங்களை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாய மாட்டார். அதே போல் உங்கள் விஷயத்துக்கு தலையிட மாட்டார். குடும்பமாக சேர்ந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தங்க கூட தான் எனக்கு பிரச்சனை, ஆனால் அவங்க எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து என்னை தாக்குறாங்க. நான் எங்கே போனாலும் அடிதடி ஒன்றும் இல்லாததாங்க பிரச்சனை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய சூழ்நிலைகள் வந்திருக்கு.
இனி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகுமா, விலகி போகுமா, நானே விலகி வரேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். இதனால நீங்கள் நினச்சாலுமே விலக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இனி படிப்படியாக எதிரிகளுடைய தொல்லை ரிஷபத்துக்கு இனி இல்லை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய 2ஆம் வீட்டுக்கே வரார். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரவே இல்லை. இனி பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக கொடுக்கும். தொடர்ந்து ஓடிட்டே இருக்கேன், எனக்குன்னு ஒரு பைசா சேர்த்து வைக்கல, இன்னைக்கு தான் ஒரு பைசாவாக சேர்த்து வைக்கணும், இனிமேல் சேமிப்புகள் அனைத்துமே என்னுடைய விஷயங்கள் அனைத்துமே சொத்தாக மாறணும், கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஏற்றம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும். இதனால எண்ணம் இல்லாமல் ஏதோ ஏனோ தானோன்னு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு அது கடன் வாங்கி பண்ணுறது, வாழ்க்கையை ஒரு நெறிமுறையாக வாழாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ் அப்படிங்கிறது தான் ரிஷபத்துக்கு இல்லையே. அப்படி இல்லாத போது அவங்க எப்படி பணத்தை சேமிப்பாங்க? இன்றைக்கி வருதா 100 ரூபா ஜாலியாக செலவு பண்ணுவான், போகலாம் வருவான், என்னங்க இருந்துட்டு என்னங்க பண்ண போகிறோம், பணத்தை வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இருக்கும். இனி அதெல்லாமே மாறப்போகுது. சேமிப்புகள் அனைத்துமே சொத்தாக மாறக்கூடிய காலம். அதே போல் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது காதலிச்சுட்டு இருக்கோம், பெற்றோர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், நிறையா பிரச்சனைகள் வருது, இதெல்லாமே தாண்டி மீறி நாங்கள் பெற்றோர் அனுமதியோடு கல்யாணம் பண்ணிடுவோமா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவோமா, ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டில் சொன்னால் அவங்க வீட்டில் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டில் சரின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க 2 பேரையும் பேசி சமாளிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது. புத்திசாலித்தனம், தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து நம்ம மற்றவங்களுக்கு ஆர்டரை போடலாம், நீ இதையே பண்ணு, நீ அதையே பண்ணு அப்படின்னு. இத்தனை நாளாக மற்றவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நான் வந்து பல பேருக்கு பிளானிங் சொல்லிட்டு இருந்தேங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, நிறைய வருத்தப்பட்டு இருக்கீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் கூட இப்போ ஏனோ தானே இருப்பீங்க, நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வெளியே போயிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஏனோ தானே இருக்குமே, என்னத்தை பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இனி இதெல்லாமே மாறப்போகுது. வாழ்க்கையில் எல்லாருமே ஏணி மாதிரி என்னை யூஸ் பண்ணி அப்படியே ஏறி போயிட்டுருக்காங்க, நான் அதே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு மன உளைச்சல்களில் இல்லாத நாளே இல்லை. இனி இதெல்லாமே மாறப்போகுது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், பேச்சுனால சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், இல்லை எனக்கு வருமானமே வரல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய 100 ரூபா செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்கிற இடத்துல எனக்கு 10 ரூபா 20 ரூபா கிடைக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நசுக்கப்பட்டிருக்கு. ரிஷப ராசி வந்துட்டு ரிஷப லக்னம் ஏதோ ஏனோ தானே ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சனீஸ்வர பகவானுடைய அருளால் அப்படியே போயிட்டுருக்கு, வெளியே எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இனி இந்த மாதிரிலாம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அனைத்துமே விலக இருக்கக்கூடிய காலங்கள். தொழிலில் வந்து என்ன போடுறோம் ஏதோ போடுறோன்னு தெரியாமல் சும்மா கடனை வாங்கி வாங்கி போட்டு ஒரு பேருக்கு தொழில் நடத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இனி அதெல்லாமே படிப்படியாக மாக போகிறது. ஆக மொத்தம் ரிஷபத்தோட கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய கோச்சாரம் சரி, சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் சரி, ராகு கோச்சாரம் சரி, ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. 3வது மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே திருமண உறவில் பெரிய கேள்விக்குறிங்க. என்னைக்கு செவ்வாய் நீசமானாரோ அன்னைக்கே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு வந்து ஒரு 3 மாதமாக நான் போராடுறேங்க. திருமண வாழ்க்கை என்னமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னுடைய வீட்டுக்கார் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, மனைவி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறாங்க, அடுத்த ஸ்டெப்பு அடுத்த இது ப்ராக்ரஸ் போகவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே செவ்வாய் பாருங்கள் சிம்மத்துக்கு வந்த நாளில் இருந்தே மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சரியாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகும். அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறது, எங்கேயும் யோசிக்கிறது, இது திருமண வாழ்க்கையும் தொழிலையும் நினச்சாவே அடுத்தது என்னன்னு யோசிக்க முடியல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் மீண்டு வெளியே வந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூன் மாத பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது
உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.